வணக்கம். கொரோனா எத்தனையோ இழப்புகளை தந்திருந்தாலும் கொரோனா எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை தனிமையை தந்ததும் அந்த அண்ணன் ஆதவனன்னு சொல்கிற மாதிரி புலம்பல்ன்றவாங்கள தனியாக பேசுவது ஒரு புலம்பல்னு அவர் தான் அடிக்கடி சொல்லுவார். அந்த புலம்பலை இந்த யூடியூப் மூலமாக பதிவிட்டிருந்தேன். ஏன்னா ஏதாவது மாற்றி யோசிக்கலான்றதுக்காக நான் படிக்கிற நாவல்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்ன்றது தான். இது முழுக்க நான் 18 வயசு வரைக்கும் இருக்கிற வளரிளம் பழுவத்தினருக்காக மட்டும்தான் செய்கிறேன். இதை அவருடைய தாய் தந்தையர் அவர்களை அறிவை விரிவு செய்ய அவர்களுக்கு போட்டு காட்டும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு நாவல்னால் குறுநாவல்னு சொல்லலாம். அது புலிசாரை லக்ஷ்மி ஹார் எழுதுனது தான் நான் ஆய்வுக்காக எடுத்துகிட்டு இருக்கிறேன். காட்டை ஒட்டிய கிராமத்தின் வாசத்தை வாடிவாசலையும் மாடுகளையும் மனிதர்களுக்கும் உள்ள பிணைப்பை நிலத்தின் பிடிப்பை மதுரையை ஒட்டிய கிராம வாடை மாறாமல் நடக்கிறது கதையின் களம். 8வது படிக்கும் அண்ணன் துளசி அண்ணன் முறையில் பாலன் இணைந்து காட்டுக்கு போய் புலிசாரை என்கிற காலை பிடித்து வருவது ரங்கம். மாட்டின் அலங்கார பொருட்களின் விற்பனையாளர் தவசியின் நண்பர் கருப்பு மண்டையோடு வந்தவர் நரைத்த மண்டையோடு என ஒரு வரியில் நகர்ந்த காலத்தின் பதிப்பு சபாஷ் போட வைக்கிறது. காசிவலவன் 2 பெண்சாதிகள் குக்கர் காலை பிரிவு நண்பர்ன்றது ஒரு எமோஷன் கதை. ஒரு வித்தை தெரிந்தவனுக்கு இருமாப்பு இருக்கத்தானே செய்யும். தவசி சிறந்த மாடுபிடி வீரன் மற்றும் மாயன் எனும் யாரும் பிடிக்க முடியாத காளையின் சொந்தக்காரன். அவர் மனைவி வனம். பகையில்லாத களம் என்பது எதுவுமே இல்லை. அதுவும் வாடியின் பகை கௌரவத்தால் மூடி உள்ளது. தவசியை காணாமல் போய் மாயன் தவசியை தேடி அலைந்து செத்துப்போன குளக்கரையில் சிலையாய் கருப்பனோடு நிற்கிறான். பாலும் மாரியப்பனும் மாடுபிடியில் வாழ்கிறார்கள். ரத்தம் சிந்தி சூடேறி நிற்கும் களம் காளையின் காளையின் குருதியை ருசி பார்த்ததே இல்லை என்கிற ஒரு வார்த்தையும் பழக்கம் வழக்கம் எல்லாம் நியாயத்தை பொறுத்ததே. காசி வலவன் சொல்வது பித்து தெளிய இடம் மாறி மனைவிகளோடு வேறு இடத்தில் வாழ சாகடிக்கப்பட்ட குக்கர் காளையை உழவுவதாய் ஒரு காலை கடைசியில் ஒரு கதையை நிறுத்திட்டு போகிறாங்க. காட்டை ஒட்டிய நிலம், அந்த மண்ணின் மனிதர்களின் மாறாத குணம், இதை பதிவு செய்கிறது இந்த கதை. ஒரு பாலன், ஒரு மாரியப்பன், துளசியாய் இவர்களால் விதைக்கப்பட்டது வனம். காளி பயம் கரைந்து போய் காலம் பதில் சொல்லும் என்ற வரிகளோடு வாழ்ந்திருக்கிற ஒரு கிராமத்து கதையைத்தான் நண்பர் லக்ஷ்மி அகர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கதை நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன என்பதை அவர் ஒரு வரிகளில் சொல்லியிருக்கிறார். சூழலின் எளிமை உன்னை விழுங்கியே தீரும், அனைத்திலும் கலந்து மீண்டு வா, எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும், அனைத்தையும் என்கிற ஒரு ஞானத்தையும் சூழலின் எளிமை உன்னை விழுங்கியே தீரும். இந்த கம்ஃபர்ட் ஜூன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் ஜூனுக்குள்ளே இருந்தால் நீ எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது தான் இந்த க்ரியேட்டிவிட்டி போட்டுக்கள் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி இல்லை அதுதான் வரும்னு நான் அனைத்திலும் கலந்து மீண்டும் அதுக்காக விட்டுற அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வாங்கிற தன்னை ஒரு ஆசிரியராய் இதை பதிவு செய்கிறார். அதெல்லாம் எதையும் இழக்க தயாராகணும், அனைத்தையும்ங்கிறது ஒரு ஞான வார்த்தை தான் நினைக்கிறேன். உன் வளைவு சுழிவுக்கெல்லாம் காடு திரும்பாது என்கிற மணியப்பன் இறந்து போகிற ஒரு சமயத்தில் நண்பன் காசிவலவன் ஆட்டத்தோடு அந்த கதை திரும்ப ஆட்டத்தோடு இறப்புகள் கண்டிப்பாக நடக்கும். அது இறப்பு ஆனால் காளையால் செத்துப்போன நல்ல மனிதர்களுக்கு ஒரு வீரம் காட்டுகிற வீரம் வளைந்த பூமியாய் அந்த மண் இருந்திருக்கிறது. வீரம் இன்னொருத்தன் ஜெயிக்கிறது இல்லை என்ற ஒரு இடம்
மதுரை வட்டார வழக்கு சொற்களில் அருமையான பதிவை இந்த நாவலில் பார்க்க முடிகிறது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி வாசகர்கள் நகர வேண்டும். ரீடிங் இண்டியா என்கிற தான் மட்டும் படிக்கக்கூடாது, மற்றவங்க எல்லாரும் படிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இதை பதிவிடுகிறேன். வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கலையன்பன். ஓகே, ரைட்.